வணக்கம். நாம் வைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷம் நமது வேத புத்தகம்தான். இந்த பரிசுத்த வேத புத்தகம்தான் என்பதில் மாற்று கருத்து நமக்கு இல்லை. இப்பொக்கிஷம் நம்ம எங்கு கொண்டு செல்கிறது என்று மனதில் தோன்றிய போது எனக்கு ஞாபகம் வந்த வசனம்தான் சங்கீத புத்தகம் 119:19. பூமியில் நான் பரதேசி. ஒவ்வொரு கிறிஸ்துவனும் பரலோக வீட்டில் போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்நாளிலும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அப்படி இருக்க இந்த புத்தகம் நமக்கு சரியான வழியை காட்டியிருக்கிறது. இப்பொழுதும் கூட மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை பற்றி சற்று தியானிக்க அழைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் பார்க்கலாம். இங்கு 10 கன்னிகைகளின் உவமைகளை பற்றி நாம் பார்க்கிறோம். இதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தியற்றவர்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை உபரியாக கொண்டு வந்திருந்தனர். புத்தியற்றவர்கள் எண்ணெயை உபரியாக கொண்டு வரவில்லை. இதுதான் இவர்களுக்கு உள்ள வித்தியாசம். இந்த எண்ணெயை எடுத்து சொல்லுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இவ்வேத பகுதியை படித்த பொழுது எனக்கு தோன்றிய கேள்விதான் இது. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் என்றால் ஏன் புத்தி உள்ளவர்கள் புத்தியற்றவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பவுல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று வாசிக்க முடிகிறது. அப்படி இருக்க புத்தி உள்ளவர்கள் ஏன் புத்தியற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கவில்லை? மாறாக அவர்கள் ஒரு ஆலோசனை தருகிறார்கள். மத்தேயு 25:9ஆம் வசனத்திலே, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு விக்கிரவிடத்திலே போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை தராங்க. நம் பரிசுத்த ஆவியானவர் விக்கிரவிடத்தில், அதாவது கடைகளில் போய் பரிசுத்த ஆவியானவரை போய் வாங்கிட்டு வர முடியுமா? கடைகளில் கிடைக்கக்கூடியவரா நம் பரிசுத்த ஆவியானவர்? மாறாக இவ்வேத வசனத்தை மத்தேயு 25:9 வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துடன் நான் ஒப்பிட்டு பார்க்க முடிந்தது. மிருகத்தின் முத்திரை பெற்றவர்கள் மாத்திரமே கொல்லவும் விற்கவும் செய்ய முடியும் என்று அந்த வேத வசனம் நம்மளுக்கு கூறுகிறது. ஆகவே கடைசி காலத்திலே முத்திரையை பெற்றவர்கள் மாத்திரமே ஷாப்பிங் பண்ண முடியும், கடை வீதிகளில் சென்று எல்லாவற்றையும் வாங்க முடியும். பிரியமானவர்களே, எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிற வசனம் 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே தாவீதுக்கு சாமுவேல் செய்த அபிஷேகம்தான். அங்கே எண்ணெயை தாவீதுக்கு மேல் ஊற்றிய பொழுது பரிசுத்த ஆவியானவர் தங்கினார் என்பதற்கு 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இங்கு சொல்லப்படுகிறது. நான் எண்ணெயை பரிசுத்த ஆவியானுக்கு ஒப்புமையாக சொல்ல முடியாது என்று சொல்லவில்லை. மாறாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உள்ள எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர் தானா என்பதை சற்று சிந்தியுங்கள். உங்களிடத்திலே தூக்கு நூல் இருக்கிறது, தூக்கு நூலாகிய வேத புத்தகம் இருக்கிறது. அதை கொண்டு சிந்தியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.